ஆயினுக்கு 2 பக்கம் இருக்கிறது, அன்பும் இருக்கிறது, சிட்சிப்பதும் இருக்கிறது. நான் ஒரு பக்கமே காண்பித்து விட்டு மற்றொரு பக்கத்தை காணாமல் போய்விட்டால், உங்களுக்கு கண்டுகொள்ள வழிகாட்டாவிட்டால் நான் சுயநலமானவனாய் காணப்படுவேன். ஆமென், அல்லேலூயா. ஆமாங்க, வேதம் சொல்லுகிறது. எடுத்தவர்கள் வாசிக்கலாம். கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 1வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்கலாமா? இப்பொழுது நான் மனுஷரையா தேவனையா யாரை நாடி போதிக்கிறேன்? மனுஷரையா பிரியப்படுத்த பார்க்கிறேன்? நான் இன்னும் மனுஷரை பிரியப்படுத்துகிறவனாய் இருந்தால் நான் கிறிஸ்துவின் ஊழியக்காரன் அல்லவே. அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்தியருக்கு எழுதும் பொழுது, கலாத்திய பட்டணத்திற்கு அவர் ஒரு நிருபத்தை எழுதுகிறார். அதை எழுதும் பொழுது என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், கவனிக்கிறீங்களா? இப்பொழுது நான் மனுஷரையா தேவனையா யாரை நாடி போதிக்கிறேன்? மனுஷரையா பிரியப்படுத்த பார்க்கிறேன்? நான் இன்னும் மனுஷரை பிரியப்படுத்துகிறவனாய் இருந்தால் நான் கிறிஸ்துவின் ஊழியக்காரன் அல்லவே. உங்களை பிரியப்படுத்தி கொண்டே நான் இருக்கிறேன் என்று சொன்னால், கண்டிக்காமல் இருக்கிறேன் என்று சொன்னால் நான் தேவனுடைய ஊழியக்காரன் அல்ல என்று அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்தியருக்கு எழுதும் பொழுது அழகாய், அருமையாய், நேர்த்தியாய் எழுதியிருக்கிறார். ஆமென். யார் அந்த பவுல்? கிறிஸ்தவர்கள் எங்கே இதே போல கூடி ஆராதிக்கிறார்களோ அவர்களை துன்புறுத்துகிறவர் தான் பவுல். அம்மா, ஐயா, கிறிஸ்துவர்கள் ஒன்று கூடி ஆராதிக்கிற இடங்களுக்கு வந்து கத்தியை எடுத்துக்கொண்டு பட்டயத்தை எடுத்துக்கொண்டு அவர்களை வெட்டி வீழ்ச்சுகிறவரும், அவர்களை வெட்டி வீழ்த்தி அவர்களை சிறைக்கு தள்ளுவதும், அவர்களுக்கு எதிராக சண்டையிடுகிற வேலையை தான் அப்போஸ்தலனாகிய பவுல் செய்து கொண்டிருந்தார். அவர் பவுல் என்று பெயர் பெறுவதற்கு முன்பதாக சவுலாய் இருக்கும் பொழுது அவர் வேலை அதான். அப்போ அவர் அந்த வேலையில் இருந்தார் என்று சொன்னால் அவர் யூத மார்க்கத்தில் இருந்தார். அந்த யூத மார்க்கத்தில் கூட எப்படி இருந்தாரா? வாசிக்கலாமா? அதே அதிகாரத்தில் 14வது 13 14 வாசிங்க. இந்த அப்போஸ்தலனாகிய பவுல் யூத மார்க்கத்தில் இருந்தபோது என்னுடைய நடக்கையை குறித்து கேள்விப்பட்டிருப்பீர்கள். அவர் என்ன செய்தாராம்? தேவனுடைய சபையை நான் மிகவும் துன்பப்படுத்தி அதை பாழாக்கி என் ஜனத்தாரில் என் வயதுள்ள அநேகரை பார்க்கிலும் யூத மார்க்கத்திலே தேறினவனும் என் பிதாக்களுடைய பாரம்பரிய நியாயங்களுக்காக மிகவும் பக்தி வைராகியம் உள்ளவனாயிருந்தேன். அல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுல் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பதாக அந்த யூத மார்க்கத்தில் ரொம்ப பக்தி வைராகியமாக இருக்கிறார். அப்படி பக்தி வைராகியமாக இருக்கிற அந்த சவுலை தான் ஆண்டவர் இடைப்பட்டு ஆண்டவர் பேசி பவுலாய் மாற்றுகிறார். அந்த பவுல் தான் கிறிஸ்தவர்களை சபையை துன்புறுத்தி கொண்டிருந்த காலத்திலிருந்து ஆண்டவர் இடைப்பட்ட போது அவரை பவுலாய் மாற்றி அந்த பவுல் தான் எழுதுகிறார், நான் இன்னும் மனுஷரை பிரியப்படுத்துறேனா தேவனை பிரியப்படுத்துறேனா? நான் இன்னும் மனுஷரையே பிரியப்படுத்தி கொண்டு இருந்தால் நான் கிறிஸ்துவனுடைய ஊழியக்காரன் அல்ல. ஆமென். யார் வைராகியமாக இருக்கிறாங்களோ, விக்கிரக வணக்கத்திற்கு வைராகியமாய், மற்ற மார்க்கங்களுக்கு வைராகியமாய் இருக்கிறவர்களை ஆண்டவர் உடனே கொண்டு வந்துடுவார். உடனே ரட்சிப்பு அவங்களுக்கு வந்துடும். உங்கள் வீட்டில் இருக்கிறாங்களா? கவலைப்படாதீங்க, கர்த்தர் அவரை ரட்சித்து கொண்டு வருவார். முன்னாடி வந்து சாட்சி சொல்லுவாங்க, எங்கள் வீட்டில் நாங்கள் இப்படியெல்லாம் இருந்தோம், ஆண்டவரை ஏற்றுக்கொண்டோம் என்று. அப்படிதான் இந்த பவுலும் கூட யூத மார்க்கத்திலே அவருடைய வயதிலே அவரை போல பக்தி வைராகியம் உள்ளவர்கள் ஒருவரும் இல்லை. அந்த பவுல் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிறகு யாரை நான் நாடி போதிக்கிறேன், யாரை பிரியப்படுத்துகிறேன்? மனுஷரை பிரியப்படுத்துகிறேன்னா
உங்களை பிரியமாக பேசி பேசி உங்களை கண்டிக்காமல் விட்டுறேன்னா அப்போ நான் தேவனுடைய ஊழியக்காரன் அல்ல. ஆமேன், அல்லேலூயா. ஐயா ஒன்றும் சொல்ல மாட்டார், ஒன்றும் திட்ட மாட்டார் அப்படின்னா ஆமாம், அப்போது அவர் ஐயா ஆண்டவருடைய ஊழியக்காரனே கிடையாது. ஆமேன், அல்லேலூயா. உங்களை நான் திட்டுவேன். எதுக்கு திட்டுவேன்? ஆலயத்துக்கு வரலன்னா ஏம்மா ஆலயத்துக்கு வரல? தசம்பாகம் கொடுக்கலன்னா ஏன் தசம்பாகம் கொடுக்கல? சபைக்கு நேரத்துக்கு வராமல் தாமதமாக வந்தால் ஏன் நேரத்துக்கு வரலை? ஆராதிக்கும் பொழுது கண்ணை திறந்து பார்த்துட்டு இருந்தா ஏன் ஆண்டவரை ஆராதிக்கும் பொழுது கண்ணை திறந்து பார்க்குறீங்க? வேதம் வாசிங்களா, ஜெபிச்சிங்களா, ஜப வாழ்வு உண்டா என்றெல்லாம் உங்களை நான் திட்டும் பொழுதுதான் நான் தேவனுடைய ஊழியக்காரனாக இருக்கிறேன். ஆமென். இது வரைக்கும் நான் உங்களை திட்டவே இல்லை. அப்போது 2026 ஜூலை மாதம் நேற்று 4ஆம் தேதி வரைக்கும் நான் தேவனுடைய ஊழியக்காரன் அல்ல. இன்றைக்கி திட்ட ஆரம்பிக்கிறேன். இன்றைக்கிலிருந்து தான் நான் தேவனுடைய ஊழியக்காரன். இன்றைக்கி என்னுடைய நாள், முதல் நாள், 1வது நாள். ஆமென், அல்லேலூயா. நீ 8 வருஷம் செவ்வாப்பேட்டையில் ஊழியம் செஞ்சுருக்கலாம், சில வருஷம் மலேசியாவில் ஊழியம் செஞ்சுருக்கலாம், சில வருஷம் திருத்தணியில் ஊழியம் செஞ்சுருக்கலாம், சென்னையில் காட்டாங்குளத்தூரில் ஊழியம் செஞ்சுருக்கலாம். எங்கே ஊழியம் செஞ்சாலும் உன் ஊழியம் இன்றைக்கி தான் ஆரம்பிக்குது. முதல் நாள் நீ எவ்வளோ நாள் மனுஷரை பிரியப்படுத்திக்கிட்டு இருந்த, அவங்கள பிரியப்படுத்தி பூசி மொழிகி பேசிகிட்டு இருந்த, இனி கண்டித்து பேசணும். ஆமேன், அல்லேலூயா. நல்லதுக்கு தான் ஐயா கண்டிப்பார். ஆமேன். ஐயா சொன்னால் சரியாக இருக்கணும்னு அந்த நம்பிக்கை உங்களுக்கு உங்கள் இருதயத்தில் என்ன பண்ணணும்? வரணும். உங்களுக்குள்ள பிரச்சனையா, கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை வந்த உடனே எங்கே போனோம்? நேராக தலைவராண்ட போனோம், கவுன்சிலராண்ட போனோம். எங்கள் 2 பேருக்கு சண்டை ஐயா. எங்கள் சண்டையிலேருந்து எங்களை என்ன பண்ணுங்க, சமாதானமாக்குங்க. இல்லை இது வேலைக்கு ஆகலை, அந்த கவுன்சிலரு எங்கள் மனைவிக்கே பேசுகிறாரு. இல்லை இது வேலைக்கு ஆகலை, அந்த தலைவர் எங்கள் கணவருக்கே பேசுகிறாரு. இது சரிப்படாது, நான் கோர்ட்டுக்கு போகிறேன், ஒரு நல்ல லாயரை பார்க்குறேன், அட்வொகேட்டை பார்த்து கோர்ட்டில் கேஸ் போட்டு பார்த்துக்கலான்னா தப்பு. குடும்பங்களிலே சமாதான சீர்கேடு வரும். பிசாசு தந்திரமாக கொண்டு வருவான். குடும்பத்தில் சண்டை வரும். சண்டை வந்துச்சு, சண்டை கொஞ்சம் முத்தி போச்சு. எங்கே போனோம்மா? எங்கம்மா வரணும்? தேவனுடைய சபைக்கு வரணும், ஊழியக்கார இடத்துல வரணும். அவர் ஒன்றும் ஏதோ பிஹெச்டிலாம் பண்ணலை, அவருக்கு அந்த அளவுக்கு ஞானம் இருக்குமா தெரியல, சட்டத்திட்டம் தெரியாது, அவர் இதுக்கு பதில் சொல்லுவாரா தெரில. நான் வயசில் பெரியவர், அவர் சின்னவர், அவர் எப்படி இதுக்கெல்லாம் போயிட்டு ஆலோசனை சொல்லுவாருன்னா தப்பு. அவர் ஆண்டவரோடு இடைபடுகிறார், அவர் ஆண்டவரோடு காத்திருக்கிறார், அவர் ஆண்டவரோடு பேசுகிறார், அவர் ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்கிறார், தரிசனங்களை பெற்றுக்கொள்ளுகிறார். ஆண்டவர் கொடுக்கிற ஆலோசனை சரியாக இருக்கும் என்று சொல்லி உங்களுடைய இருதயம் நேரம் எங்கே தான் இருக்கணும்? ஆலயத்தை தேடியும் ஊழியக்காரரை தேடி தான் நீங்கள் ஓடி வரணும். ஆமேன். அப்படின்னா நீங்கள் சண்டை போட்டுக்குங்கன்னு நான் சொல்லலை. நீங்கள் சமாதானமாய் வாழணும், நீங்கள் ஆசீர்வாதத்தோடு இருக்கணும், நீங்கள் சுகித்திருக்கணும், நீங்கள் பிள்ளைகளை பெற்றெடுக்கணும், உங்கள் சந்ததி பெருக வேண்டும், நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டுமானால் அன்பை குறித்து போதிக்கிற ஆண்டவருடைய ஊழியக்காரனாகிய நான் உங்களை பிரியப்படுத்துகிற வார்த்தைகளை மட்டும் சொல்லி தேவனை பிரியப்படுத்தாமல் போவேனானால் நான் தேவனுடைய ஊழியக்காரன் அல்லவே. நான் மனுஷரையா தேவனையா யாரை பிரியப்படுத்துகிறேன்? யாரை நாடி போதிக்கிறேன்? ஒருவேளை நான் எவ்வளவு நாள் உங்களை பிரியப்படுத்தியிருக்கலாம், இனி நான் ஆண்டவரை பிரியப்படுத்துவதில் ஜாக்கிரதையாக இருக்க போகிறேன். ஆமேன். எவ்வளவு நாள் நான் எங்கள் மனைவியை பிரியப்படுத்தலாம். என்னம்மா வேணும் உனக்கு? காசு இல்லைம்மா, வாங்கி கொடுக்குற. சரி, வாங்கி கொடுத்துட்டு பிரியப்படுத்தலாம். பிள்ளைய ஏதாவது கேட்டால் வாங்கி கொடுத்துட்டு பிரியப்படுத்தலாம். இல்லை, குடும்பத்தையோ சபையோ மற்றவர்களையோ பிரியப்படுத்தி கொண்டு மனுஷரை ப்ளீஸ் பண்ணி கொண்டு இருந்தால் நான் ஆண்டவரை பிரியப்படுத்த முடியாமல் போய்விடும். ஆமேன். உங்களுக்கு நித்திய வாழ்வாகிய பரலோகத்திற்கு வழியை காட்டாமல் நான் உங்களுக்கு நரகத்தை தான் காட்டிக்கொண்டு